இன்றைக்கி சண்டே மீன் வாங்கலான்ட்டு மீன் கடைக்கு வந்தால் ஐயோயோயோயோ அவ்வளோ கூட்டங்க. இந்த கூட்டத்தில் எப்படி தான் நான் மீன் வாங்கிட்டு போக போகிறேன்னு தெரியலை. ஆனால் எப்போவுமே நான் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இந்த மீன் கடையில் தான் மீன் வாங்குவேன். மீன் நல்லாயிருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். சரி, அப்படியே வெளியே இருக்கிற மீனெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வாங்க வந்த மீனை வாங்கலான்ட்டு உள்ளே போனால் வெளியில் விரால் இருந்துச்சு. விரால் என்ன விலைன்னு கேட்டால் 450 ரூபா சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு எப்போவுமே விலை மீன் தான் பிடிக்கும். விலை மீன் வாங்கலான்ட்டு உள்ளே போனால் விலை மீனையே காணும். எல்லா மீனும் இருக்குது, ஆனால் விலை மீன் மட்டும் இல்லை. மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட விலை மீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? டேய், ஆமாங்க, கடல்லையே இல்லையா. ஏன்னு கேட்டால் இன்னும் 2 மாதத்துக்கு மீன் பிடிக்க தடை வச்சுருக்காங்க மீன்களுடைய உற்பத்திக்காக. அதோட சரி நம்ம நண்டே வாங்கிட்டு போயிடலான்ட்டு நண்டு வாங்கலான்ட்டு நண்டோட விலையை கேட்டால் நண்டு கிலோ 500 ரூபாயாம். வெளியே இருந்த நண்டு பூரா கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதனால் உள்ளே இருக்கலான்ட்டு பார்க்கலான்ட்டு போனேன். எனக்கு விலை மீன் தவிர வேறு எந்த மீனுமே பிடிக்காது. நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம். வெளியே இருக்கிற மீனெல்லாம் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் உள்ளே எந்த மீனுமே இல்லை. அப்புறம் நண்டு இருந்துச்சு உள்ள பாக்ஸில், அதை வீடியோ தான் எடுக்க முடியல. அங்கே இருந்த நண்டில் ஒரு 5 நண்டு எடுத்து போட்டு 5 நண்டு பார்த்தா கரெக்டாக 1 கிலோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன்கிட்ட போய் அண்ணன் கரெக்டாக 1 கிலோ இருக்குது, எனக்கு இந்த நண்டை வச்சுட்டு பெரிய நண்டை ஒன்று மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதான் கரெக்டாக இருக்குல்ல, திரும்ப எதுக்கு மாற்றி கேட்குறீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் சேர்த்து தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நண்டை கொடுத்துட்டு பெரிய நண்டை அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டேன். கேட்டு தான் வாங்கினேன். அந்த அண்ணனை அவர் கொடுத்துட்டாரு, நல்லா பெரிய நண்டாவே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெளியே க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். இன்றைக்கி மதியம் நண்டு கிரேவியே நான் தான் பண்ண போகிறேன். அதோட வீடியோ அப்புறமா போடுறேன். நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இது என்ன மீனுன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.